மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் போர் சூழ்நிலையின் தாக்கம் உலகளவில் பல துறைகளில் உணரப்பட துவங்கியுள்ளது. குறிப்பாக கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டு உள்ளன. இந்த நிலையில் இந்தியாவுக்கு ஒரு முக்கிய நிம்மதி தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் உருவானது. இந்த மோதலின் பொழுது ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி காமினே கொல்லப்பட்டுள்ளார். இதையடுத்து ஈரான் கடும் பதிலடி தாக்குதல்களை ஈடுபட்டு வந்தது. மத்திய கிழக்கு முழுவதும் தாக்குதல்கள் மற்றும் எதிர்த்தாக்குதல்கள் தொடர்ந்ததால் அந்த பிராந்தியத்தில் பெரிய போர் வெடிக்கும் அபாயமும் ஏற்பட்டது. இந்த பதற்றமான சூழ்நிலையில் ஈரான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் என்ற முக்கிய கடல் வழிப்பாதையை மூடியது. உலக அளவில் மிகவும் முக்கியமான கடல் வர்த்தக பாதையாக கருதப்படும் இந்த ஜலசந்து வழியாகவே பெரும்பாலான கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் போக்குவரத்து நடைபெறுகின்றது. சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து உலக நாடுகளுக்கு செல்லும் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு பெரும்பாலும் இந்த கடல் பாதை வழியாகவே அனுப்பப்படுகின்றது. உலக அளவில் நடைபெறும் கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் வர்த்தகத்தில் சுமார் 20% இந்த ஹார்மோஸ் ஜலசந்து வழியாகவே நடைபெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா, சீனா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அரபு நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் பெரும்பாலும் இந்த பாதை வழியாகவே வருகின்றது. எனவே ஈரான் இந்த கடல் பாதையை மூடியதும் இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டது. மேலும் இந்த பாதையை மீறி செல்லும் கப்பல்களுக்கு தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்ததால் சரக்கு கப்பல்களின் இயக்கம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக இந்தியாவில் கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் தட்டுப்பாடு உருவாகும் அபாயம் குறித்தும் கவலை எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்தியா சார்பில் முக்கியமான தூதரக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அர்ச்சின் ஆகியோருக்கு இடையே தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. முதல் 2 முறை நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் 3வது முறையாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் நிலைமை, எரிசக்தி தேவைகள் மற்றும் வர்த்தகத்திற்கு ஹார்மோஸ் ஜலசந்து கடல் பாதை எவ்வளவு முக்கியம் என்பது ஜெய்சங்கர் விரிவாக விளக்கியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த விளக்கத்தை புரிந்து கொண்ட ஈரான் தரப்பு அரசின் பிற பிராந்தியங்களுடன் ஆலோசனை நடத்தி இந்திய கொடியுடன் செல்லும் கப்பல்களுக்கு ஹார்மோஸ் ஜலசந்து வழியாக பயணிக்க அனுமதி வழங்கியது. அதன் அடிப்படையில் புஷ்பாக் மற்றும் பாரிமல் என்ற இந்திய எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக ஹார்மோஸ் ஜலசந்தியை கடந்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளன. இது இந்தியாவுக்கு ஒரு முக்கிய நல்ல செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் அரபு நாடுகளில் இருந்து தடைபற்றி இருந்த கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் வரத்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் வாய்ப்பு ஏற்பட்டு உள்ளது. இதனால் நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிசக்தி தட்டுப்பாடு பிரச்சினை விரைவில் தீரும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் கப்பல்களுக்கு ஹார்மோஸ் ஜலசந்து வழியாக செல்ல ஈரான் இன்னும் தடை விதித்துள்ளது. அந்த நாடுகளின் கப்பல்கள் இந்த கடல் பாதையை கடக்க முயன்றால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேல், அமெரிக்க மற்றும் ஈரான் இடையேயான போர் தற்பொழுது 2வது வாரமாக தொடர்கின்றது. இந்த மோதலால் மத்திய கிழக்கு முழுவதும் பிராந்திய போர் வெடிக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. இதன் தாக்கம் சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார துறைகளிலும் பிரதிபலிக்க துவங்கியுள்ளது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. இதுகுறித்து ஈரான் அதிபர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் சட்டப்பூர்வ உரிமைகளை சர்வதேச அளவில் அங்கீகரிக்க வேண்டும், எதிர்காலத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்பதற்கான பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்க வேண்டும், மேலும் போரால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என 3 நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். இந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களுடன் பேசிய பொழுது ஈரானின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதே சமயம் ஈரானிய ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் துறைமுகங்களை அமெரிக்கா தாக்கினால் பாரசீக வளைகுடா பகுதிகளில் உள்ள எந்த துறைமுகமும் ஈரானின் தாக்குதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார். காமேனியின் மரணத்திற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக கடந்த சில நாட்களாக ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்பொழுது போரை முடிவுக்கு கொண்டுவர தயாராக இருப்பதாகவும் சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் ஈரான் முன்வைத்துள்ள இந்த நிபந்தனைகளுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் என்ன பதில் அளிக்கப் போகின்றன என்பதை தற்பொழுதைய உலக நாடுகள் கவனமாக காத்திருக்கும் முக்கிய கேள்வியாக உள்ளது. இந்த முடிவுக்கு தான் மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் இந்த போரின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.